ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா டினேரியஸ். இந்த சாப்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம புக்கில் பார்க்குறோம். ஆனால் சீரீஸில் இந்த சாப்டர் ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய கேப் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் சீரீஸில் மாதிரி தான் டொத்ராக்கிஸ் கூட டினேரியஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. வேஸ்ட் டொத்ராக்கி அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. சரி, ஜோராமோட டினேரியஸ் தான் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மேடான பகுதியில தான் ஏறிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடம் நல்லா பச்சையா இருக்கு. ஏன்னா அங்க புல்லு மட்டும்தான் இருக்கு. அப்ப டினேரியஸ் சொல்றா, அந்த இடத்த பாக்குறதுக்கு கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு சரி ஜோராமோட் சொல்றாரு, இந்த புல்லுலலாம் பூ பூக்கும், அது டார்க் ரெட் கலர்ல இருக்கும். அப்போது இந்த இடத்த பார்த்தோன்னா நல்லா ரத்தம் மாதிரி காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சம்மர் அப்ப இந்த இலையெல்லாம் வெண்கல கலர்ல மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வகையான புல்கள் இருக்கு, மஞ்சள் கலர்ல எல்லாம் புல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அஸ்ஸாய் அப்படின்ற ஒரு இடத்த தாண்டி அங்க கோஸ்ட் கிராஸ் அப்படின்ற ஒரு புல் இருக்கு. அந்த புல்லு மற்ற புல்லெல்லாம் சாப்பிடும். இந்த டொத்ராக்கிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கோஸ்ட் கிராஸ் மட்டும் இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கு பரவுச்சுன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜோராமோட் டினேரியஸ் கிட்ட சொல்றாரு. அதுக்கு டினேரியஸ் போதும், இதை பத்தி பேச வேணாம், அழியறதை பத்திலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டினேரியஸ் சொல்றா. அதுக்கு சரி ஜோராமோட் சரி கழிச்சு இனிமே அதை பத்தி பேசல அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி ஒரே சத்தமா இருக்கு. பின்னாடி காலோட பாதி ஆட்கள், அதுக்கப்புறம் டினேரியஸோட ஹேண்ட்மேட், என் விசிரேஸ் கூட இப்பதான் அந்த மேடான பகுதியை நோக்கி கீழே ஏறிட்டு இருக்கான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான். அவனை மெஜிஸ்டர் இல்லிரி பெண்டோஸ்லேயே தங்க சொல்லியிருப்பாரு. நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா விசிரேஸ் அதெல்லாம் வேணாம், துரோகம் அவன் என்னோட அரியணையை திரும்ப மீட்டு தர வரைக்கும் நான் அவன் கூட தான் இருப்பேன். அவன் என்னை ஏமாத்திட்டான், அதுக்கப்புறம் எனக்குள்ள இருக்க டிராகனை பார்க்க வேண்டி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு துரோக கூடவும் டினேரியஸ் கூடவும் வந்திருப்பான். இப்போ விசிரேஸ் மட்டும் டினேரியஸ் பக்கத்துல ஏதாச்சும் புலம்பிட்டே இருப்பான், எதை பத்தியாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு டினேரியஸ் நினைக்கிறான். டினேரியஸோட நாள் ரொம்ப அழகா இருக்கு. அவளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. இப்போ மட்டும் விசிரேஸ் என் பக்கத்துல என்னோட நாளே கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டினேரியஸ் நினைக்கிறா. அப்ப டினேரியஸ் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சரி ஜோரா கிட்ட சொல்லி அங்க வர எல்லாருக்கிட்டையும் சொல்றா. விசேரியஸ், காலோட ஆட்கள், அதுக்கப்புறம் டினேரியஸோட ஹேண்ட்மேட், இவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்களோட பாஷையில சொல்றா. ஏன்னா விசேரியஸ் டினேரியஸ் பக்கத்துல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான். அது அவளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்றா. அப்போ சரி ஜோராமோட் சொல்றாரு, கடைசியா நீங்க குயின் மாதிரி பேச கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டினேரியஸ் குயின் கிடையாது, கலிசி அப்படின்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்து டினேரியஸ் கிட்ட விசேரியஸ் நீ ஒரு பிரின்சஸ் அப்படின்னா சொல்லி வளர்த்திருப்பான். ஆனா டினேரியஸ்க்கு இந்த குதிரையை ஓட்ட ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் அப்படி ஃபீலே ஆயிருக்காது. ஆனா இந்த குதிரையில ரைட் பண்றதும் டினேரியஸ்க்கு ஈஸியாலாம் இல்லை. அந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையிலே கேம்பெல்லாம் பேக் பண்ணிட்டு வேஸ்ட் டொத்ராக்கியை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி போகும்போது 3வது நாளே டினேரியஸ் அவ சாக போறான்னு தோணி இருக்கும். அந்த குதிரையை ஓட்டிட்டு இருக்கனால அவளுக்கு கை காலு எல்லாமே பயங்கரமா வலிச்சிருக்கும். அப்படி வலிக்கும் போதெல்லாம் அவளோட ஹேண்ட்மேட்ஸ் தான் அவளுக்கு குதிரையில ஏறவும் இறங்கவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. டினேரியஸ்க்கு காலையில தான் இப்படின்னா நைட்டும் அவளுக்கு ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா துரோகம் காலையில முழுக்க டினேரியஸ் கண்டிக்கவே மாட்டான். ஃபுல்லா அவனோட பிளட் ரைடர்ஸ் கூட தான் இருப்பான். அவங்க கூட ரேசிங் போறது, அதுக்கப்புறம் பொண்ணுங்களை ஆட சொல்லி பாக்குறது, இதே தான் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நைட்டு கரெக்டா டினேரியஸோட டென்ட்டுக்கு வந்துடுவான். அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு நல்லா புரட்ட விட்டு படுத்து தூங்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதனால டினேரியஸ்க்கு அவளோட உடம்பு ஃபுல்லா காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால டினேரியஸால நைட்டு தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் காலையில இது நைட் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இதுவே ரொட்டீனா நடந்துட்டு இருக்கனால இது டினேரியஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு வாழவே பிடிக்கல, சாகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. ஆனா அன்னைக்கு நைட்டை தூங்கிடுறா. அப்படி தூங்கும் போது அவளுக்கு டிராகன் கனவு வருது. திரும்ப ஏற்கனவே டிராகன் கனவுல விசிரஸ் இருந்திருப்பான். ஆனா இந்த கனவுல விசிரஸ் கிடையாது. அவளும் அந்த டிராகன் மட்டும்தான் இருக்கு. அந்த டிராகன் கருப்பு கலர்ல இருக்கு. அதோட உடம்புல ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்தை தொட்டு பார்க்கும்போது அவளுக்கு புரியுது அது டினேரியஸோட ரத்தம் தான் சொல்லிட்டு. அதோட கண்ணு நல்லா லாவா மாதிரி இருக்கு. அதோட வாயில இருந்து நெருப்பு வருது. அந்த நெருப்பு டினேரியஸ் கட்டி அணைக்கிறதுக்காக கை ரெண்டையும் விரிக்கிறா. அந்த நெருப்பு அவளை சூழ்ந்துருது. அந்த நெருப்பு அவளோட உடம்புல எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால அவளோட ரத்தம் கொதிச்சிட்டு இருக்கு. ஆனா அது அவளுக்கு வலிக்கவே கிடையாது. அதனால அவளுக்கு புதுசா பிறந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அவளுக்கு அந்த கனவுல ஃபீல் ஆகுது. அடுத்த நாள் காலையில டினேரியஸ்க்கு வித்தியாசமா இருக்கு. எதுவுமே அவளுக்கு முன்னாடி மாதிரி வலிக்கல. என்னமோ கடவுள் அவளோட எல்லா வலியும் எடுத்துட்ட மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதை டினேரியஸோட ஹேண்ட்மேட் நோட் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு பேர் ஜிகே. அவ கேட்கறா, என்னாச்சு கலிசி, உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு டினேரியஸ் நான் முன்னாடி உடம்பு சரியில்லாம இருந்தேன், ஆனா இப்ப இல்லை அப்படின்னு சொல்றா.
அப்போது டினேரிஸ் வந்துட்டு அவளோட முட்டையை போயிட்டு டச் பண்ணி பார்க்குறா. அந்த கனவுல வந்து அந்த பிளாக் கலர் டிராகன் மாதிரி இருக்கு. அந்த பிளாக் கலர் முட்டையை வந்து தொட்டு பார்க்குறா. ஆனால் அந்த முட்டை வந்துட்டு இப்போ வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் சூடாக வந்து தெரியுது. அதனால டினேரிஸ் வந்து அவளோட கையை வந்து பயத்துல வந்து எடுத்துடுறா. அப்ப இருந்து டினேரிஸ்க்கு வந்து எதுவுமே வந்து பெருசா வலிக்கிறது இல்லை, எல்லாமே வந்து ஈஸி ஆயிடுச்சு. அப்போ வந்து ட்ரோகோ வந்துட்டு டினேரிஸோட ஹேண்ட்மெய்டான ஈரி கிட்ட வந்து சொல்லி டினேரிஸ்க்கு வந்து குதிரையை வந்து எப்படி ஓட்டுன்னு வந்து சொல்லி கொடு அப்படின்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றான். ஆனா டினேரிஸ்க்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா வந்து அவளோட குதிரை தான் வந்து டீச்சர்னே வந்து தோணுது. ஏன்னா வந்து அந்த குதிரை வந்து டினேரிஸ்கோட மூடுக்கு ஏற்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து டினேரிஸ் வந்து நினைக்கிறா. இந்த டொத்ராக்கிக்கெல்லாம் வந்து சென்டிமெண்டலே இருக்காது. அவங்களாம் வந்து அவங்களோட மிருகத்துக்கு வந்து பேரே வைக்க மாட்டாங்க. ஆனா டினேரிஸ் வந்து அவளோட குதிரைக்கு வந்து சில்வர்னு வந்து பேர் வச்சிருக்கா. இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி வந்து வேற எதையுமே வந்து நேசிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்து நினைக்கிறான். டினேரிஸ்க்கு வந்து முன்னாடி மாதிரி எதுவுமே வலிக்காதனால வந்து அவளுக்கு வந்து புதுசா இனிமே வந்து எந்தெந்த இடத்துக்கு போறோம், என்னெல்லாம் புதுசா பார்க்க போறோம் அப்படின்ற ஆர்வம் வந்துருச்சு. அவ இப்பெல்லாம் வந்து கால் ரோக கூடவும் அவனோட பிளட் ரைடர்ஸ் கூட தான் வந்து போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது அவ வந்து நிறைய மிருகங்கள்லாம் வந்து புதுசா வந்து பார்க்கறா. இதெல்லாம் வந்து அவ முன்னாடி வந்து பார்த்ததே வந்து கிடையாது. டினேரிஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கஷ்டமான காலங்கள்லாம் மாறி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில போற ரைடிங்கும் சரி, நைட்டு வந்து ட்ரோகோ கூட இருக்கிறதும் வந்து சரி, எல்லாமே அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு வந்து சொல்றாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுல வந்து அவ வந்து இன்பத்தை வந்து தேடிக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ட்ரோகோ வந்து நைட்டு மட்டும் தான் வந்து அவளை வந்து பார்க்க வந்தாலும் வந்து காலையில வந்து அவள் தனியாலாம் இல்லை. காலையில முழுக்க வந்து அவளோட ஹேண்ட்மெய்டு, அதுக்கப்புறம் வந்து செஜோரா மொமெண்ட், அதுக்கப்புறம் காலோட ஆட்கள், இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விசிரியஸ் வந்து கூப்பிடாமே வந்து அப்பப்போ வந்து டினேரிஸ் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவனோட வாய்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து டினேரிஸ்க்கு வந்து கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. டினேரிஸ் வந்து அவளோட தலையில வந்து ஒரு எண்ணெய் வந்து தேய்ச்சிருப்பா. அந்த எண்ணெய் வந்து டொத்ராக்கிஸோடது. அந்த எண்ணெய் வந்து இப்போ அவங்க இருக்கிற அந்த இடத்துல இருந்து தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ்க்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அவளால் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியுது. அதனால வந்து அவளுக்கு வந்து இந்த இடத்த வந்து அவள் சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தோணுது. அப்போ விசேரிஸ் வந்து டக்குன்னு டினேரிஸ் கிட்ட வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எனக்கே நீ கட்டளை ஏறியா, நான் யாருன்னு வந்து தெரியுமா, நான் தான் இந்த 7 கிங்டம்ஸ்க்கு வந்து ராஜா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். உன்னை பாரு நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸை பார்த்து சொல்கிறான். டினேரிஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து தலையில் எண்ணெய் வச்சுட்டு காலில் எதுவுமே வந்து போடாமல் அந்த டொத்ரா கிஸ் கொடுத்து அந்த சட்டையை தான் வந்து போட்டிருக்கான். ஆனால் வந்து விசேரிஸ் வந்துட்டு பட்டால ஆன அந்த ஆடையை வந்து அணிஞ்சிருக்கான். இன்னமும் விசேரிஸ் வந்து டினேரிஸ் பார்த்து கத்திட்டு தான் இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ டிராகனுக்கே வந்து நீ கட்டளை இடுவியா, இனிமேல் உன்னோட கட்டளைலாம் வந்து என்னால் கேட்க முடியாது, என்ன புரியுதா அப்படின்னு வந்து இன்னமும் கத்திட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டினேரிஸ் மேலே வந்து கண்ட இடத்துல கை வச்சு கிள்ளிட்டு இருக்கான். உடனே டினேரிஸ் வந்து தள்ளி விட்டுறான். இதை பார்த்தது வந்து விசேரிஸ்க்கு வந்து ஷாக்காயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டினேரிஸ் வந்து இப்படிலாம் வந்து பண்ணது வந்து கிடையாது. ஆனால் டினேரிஸ்க்கு வந்து தெரியும் இப்படி பண்ணால் வந்து இன்னமும் வந்து விசேரிஸ் வந்து டினேரிஸை வந்து ஹர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து டேனி வந்துட்டு விசேரிஸ் கையை வந்து தள்ளி விட்டுட்டா. அப்போ ட்ரோகோவோட யங் ரைடர், அவனோட பேர் என்ன வந்து ஜாக்கோ, அவன் வந்துட்டு அவனோட சவுக்கு கயிறை வந்து விசேரிஸ் கழுத்துல போட்டு நெரிக்கிறான். அப்போது வந்து அவன் வந்து அவனோட பாஷையில வந்து ஏதோ ஒன்று சொல்றான். அது டினேரிஸ்க்கு வந்து புரியல. அப்போ பக்கத்துல வந்துட்டு ஈரி இருக்கா, அவன் வந்து டிரான்ஸ்லேட் பண்றான். உங்க அண்ணனை வந்து போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்கறான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு வேணா அப்படின்னு வந்து கத்துறா. அப்போ அந்த ஜாக்கு வந்துட்டு அவனுக்கு மரியாதைனா என்னன்னு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுக்கு கயிறால வந்து விசேரிஸ் கழுத்தை வந்து நல்லா வந்து நெரிக்கிறான். அப்போது டினேரிஸ் வந்துட்டு வேணா என் அண்ணனை வந்து காயப்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து கத்துறா. அப்போ சரி ஜோரா மொமெண்ட் வந்து சொல்லிட்டாரு, நான் அவர்கிட்ட ஏற்கனவே வந்து சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ண சொல்லி அவர் தான் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜோரா வந்து சொல்றாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க சொன்னது அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ டினேரிஸ் வந்துட்டு விசேரிஸ் வந்து பாக்குறா. விசேரிஸ் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பாவமா இருக்கு. அவன் இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு பாவமா தான் வந்து இருந்திருக்கான். அது வந்து டினேரிஸ்க்கு தான் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்து நினைக்கிறான். அப்போ டினேரிஸ் வந்து சொல்றான், அவனோட குதிரையை வந்து எடுத்துருங்க, அவன் வந்து நடந்தே வரட்டும் அப்படின்னு வந்து சொல்றான். இந்த மாதிரி நடந்து வரவங்களாம் ரொம்ப கீழ்த்தரமானவங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். யாருமே அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. அவன் யாருன்னு வந்து எல்லாருமே வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேனி வந்து சொல்றான். அதுக்கு விசேரிஸ் வந்துட்டு நோ அப்படின்னு வந்து கத்துறான். சரி ஜோரா கிட்ட வந்துட்டு நான் உன்னோட கிங் வந்து சொல்றேன், அவளுக்கு வந்து பாடம் புகட்ட, அவளை வந்து அடி, இந்த டொத்ராக்கி நாய்களெல்லாம் வந்து கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசேரிஸ் வந்து சரி ஜோரா கிட்ட வந்து சொல்றான். அப்ப சரி ஜோரா விசேரிஸையும் பாக்குறாரு, டினேரிஸையும் வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் டினேரிஸை பார்த்து அவரால் நடக்க முடியும் கடைசி அப்படின்னு வந்து சொல்லிட்டு விசேரிஸோட குதிரையை வந்து ஓட்டிட்டு போறாரு. விசேரிஸ் வந்து அங்கேயே வந்து உட்கார்ந்துறான், நகர மாட்டேங்கிறான். அவனோட கண்ணுல வந்து கொலவெறி தெரியுது. எல்லாரும் வந்து போயிடுறாங்க. விசேரிஸ் இருக்கிற இடமே வந்து மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் தான் வந்து டினேரிஸ்க்கு வந்து பயமா இருக்கு, என்னோட அண்ணன் வந்து திரும்ப வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சு வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜோரா கிட்ட வந்து டினேரிஸ் வந்து கேட்கிறா. அதுக்கு சரி ஜோரா வந்து சொல்றாரு, கண்டிப்பா அவருக்கு வந்து வழி தெரியும், ஆனா என்ன அவருக்கு வந்து அசிங்கமா இருக்கலாம், நம்மளை விட்டு எங்க போயிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா வந்து சிரிக்கிறாரு. அவர் மட்டும் நம்மளை வந்து தேடி வரலன்னா நம்மளோட கலாசர் வந்து அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு இந்த டொத்ராக்கி சீலை தெரியாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜோரா வந்து சொல்றாரு. இந்த கலாசர்னா யாருன்னா வந்து இந்த கால் கூட இருக்கவங்கள தான் வந்து கலாசர்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த டொத்ராக்கி சீலை தெரியாத இடமே வந்து கிடையாது.
அப்போ டினேரிஸ் வந்துட்டு நான் என் அண்ணனை வந்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வந்து சொல்றா. அவளுக்கு வந்து இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. என் அண்ணன் திரும்ப வரும்போது கோமா வருவானா, நான் வந்து டிராகனை எழுப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா கிட்ட வந்து டினேரிஸ் வந்து கேட்குறா. அதுக்கு செர்ஜோரா வந்துட்டு செத்தவங்களை எழுப்ப முடியுமா கேர்ள், உன்னோட அண்ணன் ரேகார் தான் வந்து கடைசி டிராகன், அவரும் வந்து இறந்து போயிட்டாரு. விசிரிஸ் வந்து ஒரு பாம்பை விட மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா வந்து சொல்றாரு. இதை கேட்டது வந்து டினேரிஸ்க்கு வந்து ஷாக் ஆயிடுது. இதுவரை அவள் வாழ்க்கையில கேட்ட எல்லாமே வந்து பொய் மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. நீங்க வந்து அவனை வந்து பாதுகாக்கிறதா வந்து சத்தியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா கிட்ட வந்து டினேரிஸ் வந்து கேட்குறா. அதுக்கு செர்ஜோரா வந்துட்டு ஆமா நான் பண்ணியிருக்கேன் தான், ஆனா அவனோட அண்ணன் வந்து ஒரு பாம்பை விட மோசமானவன், அவனுக்கு வந்து வேலைக்காரனா இருக்கிறதுல வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு இருந்தாலும் அவன் தானே உண்மையான அரசன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப செர்ஜோரா வந்து அவரோட குதிரையை வந்து நிப்பாட்டிட்டு உண்மையை சொல்லு, உன்னோட அண்ணன் வந்து அந்த அயன் தோன்ல உட்காரணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு அவன் ஒரு நல்ல கிங்கா இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு செர்ஜோரா வந்துட்டு அங்க நிறைய மோசமான கிங் இருந்திருக்காங்க, அவங்கள ஒருத்தவனா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா வந்து சொல்றாரு. அப்ப டினேரிஸ் வந்துட்டு இருந்தாலும் வந்து அங்க வாழ்ற மக்கள் வந்து விசிரிஸ் வந்து திரும்ப வரணும்னு சொல்லிட்டு டிராகன் கொடியை பிடிச்சிட்டு வேண்டிட்டு இருக்காங்கல்ல, அப்படிதான் வந்து மெஜிஸ்டர் இல்லிரியோ வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு டேனி வந்து கேட்கிறா. அதுக்கு செர்ஜோரா மொமெண்ட் வந்து சொல்றாரு, அந்த மக்களுக்கு தேவை வந்து மழை, அவங்க குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும், இந்த சம்மர் வந்து முடியவே கூடாது, இது 3 மட்டும்தான், மற்றபடி அவங்கள வந்து யார் ஆள்றது அதை பத்திலாம் வந்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா மொமெண்ட் வந்து சொல்றாரு. அப்போ டினேரிஸ் வந்துட்டு அவர் சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாகவே வந்துட்டு இருக்கா. அந்த மக்களுக்கு வந்துட்டு அந்த ராபர்ட் ஆண்டாலும் வந்து ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது, விசிரிஸ் ஆண்டாலும் வந்து ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஆமாம், அப்போ இவர் சொன்னதெல்லாம் வந்து உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்து யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ டினேரிஸ் வந்து செர்ஜோரா கிட்ட என்ன வேண்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு செர்ஜோரா வந்துட்டு வீடு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு நானும் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு செர்ஜோரா வந்து சிரிச்சுட்டே சுற்றி பாருங்க கலிசி அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா வந்து இங்க இருக்கவங்க தான் வந்து உங்களோட குடும்பம், இதுதான் உங்களோட வீடு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா டினேரிஸ் வந்து நினைக்கிறது வந்து இந்த இடத்த பத்தி கிடையாது. அவன் நினைக்கிறது எல்லாமே வந்து கிங்ஸ் லேண்டிங், ஏகான் கட்டின அந்த சிவப்பு கோட்டை, அந்த டிராகன் ஸ்டோன், இது வரைக்கும் அவன் பிறந்ததுலேருந்து அந்த இடத்துல வந்து பார்த்ததே கிடையாதா, இருந்தாலும் வந்து அந்த இடம்லாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்கு. அதுதான் வந்து அவ சொல்றா. அப்போ டினேரிஸ் வந்து சொல்றா, என்னோட அண்ணனால வந்து என்னை வந்து கிங்ஸ் லேண்டிங் வந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு வந்து சொல்றா. இந்த உண்மை வந்து அவளுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரியும். சொல்லப்போனால் அவள் வாழ்க்கை முழுக்கவே அந்த உண்மை வந்து அவளுக்கு வந்து தெரியும். ஆனால் என்ன அவள் வெளியில தான் சொல்லலை. ஆனால் இப்போ செர்ஜோரா கிட்ட வந்து இந்த உலகத்துக்கே கேட்குற மாதிரி வந்து சொல்லிட்டா. அதுக்கு செர்ஜோரா வந்துட்டு நீங்கள் அப்படியா வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு டினேரிஸ் வந்து சொல்றா, என் அண்ணனால வந்து ஒரு துரோக வந்து ஒரு ஆர்மியை கொடுத்தா கூட அவனால வந்து லீட் பண்ண முடியாது, அவன்கிட்ட வந்து காசு கிடையாது, அவனை ஃபாலோ பண்ண ஒரே ஒரு வீரர் மட்டும்தான் இருக்காரு, ஆனா அந்த வீரரும் வந்து அவனை வந்து ஒரு பாம்பை விட மோசமானவன் வந்து சொல்லிட்டாரு. இந்த டொத்ரா கீஸ்லாம் வந்து அவனோட வீக்னஸை பார்த்து கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க, அவனால எப்பவுமே வந்து நம்மளை வந்து கிங்ஸ் லேண்டிங் வந்து கூட்டிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்து சொல்றா. அதுக்கு செர்ஜோரா மொமெண்ட் வந்துட்டு அறிவாளி குழந்தை அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு நான் குழந்தை இல்லை அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் அவளோட குதிரையை வந்து ஓட்டிட்டு வேமா முன்னாடி வந்து போறா. அந்த கலாசர்லாம் இருக்க இடத்துக்கு போயிட்டா. இருட்டாயிருச்சு, அதனால அந்த ஸ்லேவ்ஸ்லாம் வந்து டென்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டினேரிஸ் வந்து டென்ட்டுக்குள்ள வந்து போறா. வெளியில புல்லுல உட்காந்து கலாசர்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க, விசிரியஸ் பத்தியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது வந்து டென்ட்டுக்குள்ள இருக்க டினேரிஸ்க்கு வந்து கேக்குது. திரும்ப வந்து விசிரியஸ் வர்றதுக்குள்ள எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் வந்து பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்து நினைக்கிறா. அந்த டென்ட்டுக்குள்ள வந்து டிராகன் முட்டை இருக்கு. அந்த முட்டை மேல வந்துட்டு ஏதோ சிகப்பு கலர் லைட் படுற மாதிரி இருக்கு, நெருப்பால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்து நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம அது வெறும் கல்லு மட்டும்தான். மெஜிஸ்டர் இல்லிரியோ கூட வந்து சொன்னாரு அது வெறும் கல்லு தான், அதுக்குள்ள இருந்த டிராகன் வந்து செத்து போச்சுன்னு வந்து சொன்னாரு அப்படின்னு நினைச்சிட்டே வந்துட்டு அந்த முட்டையை போய் தொடுறா. ஆனா அந்த முட்டை வந்து சூடா இருக்கு. அப்ப டினேரிஸ் வந்துட்டு சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறா. அப்ப டினேரிஸ் வந்து அவளோட 3 ஹேண்ட்மேடையும் பார்த்து நான் குளிக்கிறதுக்கு வந்து பாத்டப் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றா. அந்த 3 பேர் வந்து பாத்டப் வந்து ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க டினேரிஸ்க்கு. அப்படி குளிச்சுட்டு இருக்கும் போது டினேரிஸ் வந்து அவங்க 3 பேரையும் பார்த்து யாராச்சும் வந்து டிராகன் வந்து பார்த்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு ஈரின்றாவ வந்து இந்த டிராகன்லாம் வந்து ஈஸ்ட் சைட்ல இருந்து வந்துச்சு, இந்த அசாய் அப்படின்ற இடத்த தாண்டி அங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா இப்போ வந்து டிராகன் இல்ல, அழிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றான். விசேரிஸ் வந்து டினேரிஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பான், அந்த டார்கெரியன்ஸ் வளர்த்த அந்த டிராகன்லாம் வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு. யாரோட ஆட்சி கீழனா வந்து ஏகான் 3 அப்படின்ற ஒரு ஆட்சி கீழே. அவர் வந்து எல்லாருமே வந்து டிராகன் பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது வந்து டேனி வந்து கேட்குறா, எல்லா இடத்துலையுமே வந்து அழிஞ்சிருச்சா, ஏன் ஈஸ்ட்ல கூடவா அப்படின்னு வந்து கேட்குறா. ஏன்னா வந்துட்டு இந்த வெஸ்ட் சைட்லலாம் வந்து இந்த வலேரியா அழியும் போதே வந்து அங்கே மேஜிக் வந்து செத்து போச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஈஸ்ட் சைட்லலாம் வந்து இன்னமும் வந்து மேஜிக் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பா. அந்த பிளட் மேஜிக், அதுக்கப்புறமேட்டு இந்த நெருப்பால் பண்ணுற மேஜிக், இந்த மேஜிக்லாம் வந்து இன்னமும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேனி வந்து கேள்விப்பட்டிருக்கா. அதனால தான் வந்து இப்படி கேட்குறா.
அப்போ ஈரின்ற ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, டிராகன்லாம் வந்து கிடையாது, அதை வந்து தைரியமான ஆண்கள் வந்து கொன்னுட்டாங்க, அது வந்து ஒரு மோசமான மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரின்ற பொண்ணு சொல்கிறா. அதுக்கு அந்த ஜிகி அப்படின்ற பொண்ணு ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஆனால் வந்து அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பேர் வந்துட்டு டோரா. அவள் என்ன சொல்கிறான்னா வந்து என்கிட்ட வந்து ஒரு ட்ரேடர் வந்து சொன்னார், இந்த டிராகன்லாம் வந்து நிலாவிலேருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அப்போ டினேரியஸ் வந்துட்டு என்ன நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக வந்து கேட்குறா. அதுக்கு அந்த டோரான்ற பொண்ணு வந்துட்டு ஆமாம், அவர் அப்படி தான் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்த நிலான்றது வந்து ஒரு முட்டை, முன்னாடி வந்து 2 நிலா வானத்தில் இருந்துச்சு, அதில் ஒரு நிலா வந்துட்டு சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, அதனால வந்து வெப்பம் தாங்க முடியாமல் அந்த நிலா வந்து வெடிச்சிருச்சு. அப்படி வெடிக்கும் போது வந்து ஆயிரக்கணக்கான டிராகன் வந்துச்சு, அந்த டிராகன் வந்துட்டு அந்த சூரியனோட வெப்பத்தை வந்து விழுங்கிட்டு வந்துச்சு, அதனால தான் அதனோட வாயிலிருந்து நெருப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து இன்னொரு இருக்க அந்த நிலாவும் வந்து வெடிக்கும், அப்போது திரும்ப வந்து டிராகன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அதுக்கு அந்த மற்ற 2 ஹேண்ட்மெய்டும் ஈரியும் ஜிக்கியும் வந்து சிரிக்கிறாங்க. இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, நிலவு ஒண்ணு முட்டை கிடையாது, நிலவு வந்து கடவுள், அது வந்து சூரியனோட மனைவி, இது எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரின்ற பொண்ணு வந்து சொல்றா. அதுக்கு அந்த ஜிக்கின்ற பொண்ணு வந்துட்டு ஆமா, இது எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. டேரேஸ் வந்து குளிச்சு முடிச்சுட்டா, அவளுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ வந்து அந்த டோரான்ற பொண்ணை மட்டும் பார்த்து இன்னைக்கு என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்றா. ட்ரோகோ வந்து டினேரியஸோட டெண்டுக்கு வர வரைக்கும் 2 பேரும் உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. ட்ரோகோ வந்து டெண்டுக்குள்ள வரா, ஆனா வந்து டினேரியஸ் வந்து எந்திரிச்சு இன்னைக்கு நம்ம வெளியில போலாம் மயிலாடு அப்படின்னு வந்து ட்ரோகோ கூட்டிட்டு வந்து வெளியில வந்து போறா. ஏன்னா வந்து இந்த டொத்ராக்கி முறைப்படி ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாமே வந்து வெட்ட வழியில தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு முறைன்னு வந்து வச்சுக்கலாம். அதனாலதான் வந்து டினேரியஸ் இப்போ வந்து ட்ரோகோ வந்து வெளியில வந்து கூப்பிட்டுட்டு போறா. வெளியில போயிட்டு அவங்க வந்து தே ஆர் ஹேவிங் செக்ஸ் வழக்கம் போல. ஆனா இதுல என்னன்னா வந்துட்டு அவங்க 2 பேரையும் வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஆனா டினேரியஸ்க்கு வந்துட்டு சூடு சொரணை இல்லாம போயிடுச்சு, அவன் முழுசாவே வந்து ஒரு டொத்ராக்கியா மாறிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டோரான்ற பொண்ணு வந்து டேனியோட வயிற்ற வந்து தொட்டு பார்க்குறா. வயிறு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, உங்க வயிற்றுக்குள்ள வந்து குழந்தை இருக்கு கலைசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அதுக்கு டேனி வந்துட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்றா. இன்னைக்கு வந்து என்னோட 14வது பிறந்த நாள் அப்படின்னு வந்து சொல்றா. இதோட இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. இந்த சாப்டர்ல வந்து புக்குக்கும் சீரியஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து விசிறிஸோட குதிரையை வந்துட்டு சீரீஸ்ல வந்துட்டு டேனி வந்து எடுத்துட்டு போக சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா புக்ல வந்து டேனி தான் வந்து எடுத்துட்டு போக சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் வந்து சீரீஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சீன்னா வந்துட்டு அந்த டோரா அப்படின்ற பொண்ணு வந்துட்டு டினேரியஸ் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறத வந்து சரி ஜோரா கிட்டேயும், அதுக்கப்புறம் சரி ஜோரா வந்து யாருக்கிட்டே உட்காந்து பேசிட்டு இருப்பான், அவங்க 2 பேருக்கிட்டே வந்து சொல்லுவாள். அப்போ வந்து சரி ஜோரா வந்துட்டு அந்த விஷயத்த வந்து லார்ட் வேரிஸ்ட்டை வந்து போட்டு கொடுக்கறதுக்காக வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புவார். இந்த சீன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீரீஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, புக்கில் கிடையாது. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.